எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பிருகு நந்தி நாடியில் கிரக பரிவர்த்தனை. அதாவது கிரக பரிவர்த்தனையை எப்படி செயற்கையாக எடுத்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு உண்மையான ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்கிட்ட வரக்கூடிய ஒரு கிளைண்ட்னுடைய ஜாதகம். அவங்க பெர்மிஷன் கேட்டு தான் இந்த ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு வீட்டில் இருக்குது, குரு சூரியன் வீட்டில் இருக்குது. அதாவது தனுசு ராசியில் சூரியன் இருக்குது, சிம்ம ராசியில் குரு இருக்குது. அப்போ குருவும் சூரியனும் பரிவர்த்தனை இருக்குது. இப்போ இந்த பரிவர்த்தனையான பிளானட்ஸை எப்படி செயற்கையாக எடுத்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லா கிரகத்தையும் டிகிரி வைஸில் போட்டிருக்கேன். இப்போ ராகு கேதுக்கு நடுவிலே எல்லா பிளானட்ஸ் வர்றதுனால இதை காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இதை எப்படி வரிசைப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு பெண் ஜாதகம். பெண் ஜாதகத்தில் சுக்கிரனை தான் ஜாதகியாக எடுத்துக்கணும். அதுலேருந்து தான் நம்ம பிளானட்ஸை வரிசைப்படுத்தணும். இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை மையமாக வச்சு வரிசைப்படுத்துவோம். இதில் பெண் ஜாதகம் அப்படிங்கிறதுனால சுக்கிரனை மையமாக வச்சு வரிசைப்படுத்தணும். இப்போ சுக்கிரன் 1ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு அடுத்த பிளேஸில் 4 டிகிரிக்குள்ளேயே இந்த பிளானட் இருந்தது அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கிரகம் இருக்கிறதுக்கு 30 டிகிரிக்குள்ளே இன்னொரு பிளானட் அடுத்த ராசியில் இருந்ததுன்னா அது செயற்கையாக எடுத்துக்கலாம். ஆனால் இது 8 டிகிரி பக்கத்தில் போயிடுச்சு அடுத்த இதில். அதனால் 30 டிகிரிக்குள்ளே இல்லாதனால இதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ சுக்கிரனுக்கு 1, 5, 9 பார்க்கணும். 1, 2, 3, 4, 5ல் எந்த பிளானட்டும் இல்லை. 6, 7, 8, 9ல் சனி இருக்குது. அப்போ சுக்கிரன் ப்ளஸ் சனி காம்பினேஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் இருக்குது. ஆனால் சனி அதுக்கு பின்னாடி இருக்குது. 4 டிகிரியில் சுக்கிரன் இருக்குது. ஸோ சனி அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இதை கடைசியாக தான் நம்ம சனியை போடணும். அதனால் இந்த வரிசையில் 1, 5, 9ல் எதுவுமே இல்லை, சுக்கிரன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ சுக்கிரன் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள 1, 5, 9 பார்க்கணும். இப்போ அடுத்த கட்டத்தில் என்ன இருக்குது? சுக்கிரனுக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருக்குதா? அப்போ கேது போட்டுக்கணும். கேதுவிலேருந்து 1, 5, 9, 1, 2, 3, 4, 5ல் எதுவும் இல்லை. 6, 7, 8, 9லையும் எதுவும் இல்லை. கேதுவுக்கு 1, 5, 9லையும் எதுவும் இல்லை. கேது மட்டும்தான் இருக்குது. அதனால் சுக்கிரனுக்கு அப்புறம் கேது போட்டுக்கிறோம். சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியிலேருந்து 1, 5, 9 பார்க்கணும். 1, 2, 3, 4, 5ல் எதுவும் இல்லை. 6, 7, 8, 9ல் சனி இருக்குது. சுக்கிரன் சனின்னு எடுத்துக்கலாமானா எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சனி சுக்கிரனுக்கு முன்னாடியே வருது. அப்போ சனியை லாஸ்ட்டாக தான் போடணும். சுக்கிரனுக்கு அடுத்த டிகிரியில் வரக்கூடியதான் நம்ம சுக்கிரனுக்கு அடுத்துள்ளதாக நம்ம போடணும். அப்போ சுக்கிரனுக்கு 1, 5, 9ல் எதுவுமே பிளானட் இல்லைன்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனுக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருக்குல்ல, அதை 1, 5, 9ன்னு எடுக்கும்போது கேது மட்டும்தான் இருக்குது. 5ல் எதுவும் இல்லை. 2, 3, 4, 5ல் எதுவும் இல்லை. 6, 7, 8, 9லையும் எதுவும் இல்லை. அப்போ கேது மட்டும்தான் போட்டிருக்கோம். அடுத்து 3வது கட்டத்திலேருந்து 1, 5, 9 எடுக்கணும். 1, 2, 3, 4, 5ல் எதுவும் இல்லை. 6, 7, 8, 9ல் புதன் இருக்குது. அதாவது கேதுக்கு அடுத்த கட்டத்திலேருந்து எண்ணும்போது 1, 5, 9, 1, 2, 3, 4, 5ல் எதுவும் இல்லை. 6, 7, 8, 9ல் புதன் இருக்குது. அப்போ புதன் மட்டும் நம்ம போடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தை எடுத்துக்கிட்டு இதுலேருந்து 1, 5, 9, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இந்த 2 பிளானட்ஸ் 5, 9ல் வருது இதுலேருந்து எண்ணும்போது. அப்போ இந்த 3 பிளானட்ஸு, இந்த 2 பிளானட்ஸை டிகிரி வைஸில் நம்ம அலைன் பண்ணணும். இப்போ டிகிரி வைஸில் பார்த்திங்கன்னா சூரியன் தான் கம்மியான டிகிரியில் இருக்குது, சூரியன் போட்டாச்சு. சூரியனுக்கு அடுத்து 7 டிகிரியில் ராகு இருக்குது, ராகு போட்டாச்சு. அடுத்து குரு தான் இதுக்கு அடுத்து கம்மியான டிகிரியில் இருக்குது, குரு போட்டாச்சு. அடுத்து செவ்வாய் 17 டிகிரியில் இருக்குது, செவ்வாய் போட்டாச்சு. சந்திரன் 25ல் இருக்குது, போட்டாச்சு. கடைசியாக சுக்கிரனோட வர சனி கடைசியாக நம்ம போட்டுக்கணும். இப்போ பரிவர்த்தனை ஆகிறதுக்கு முன்னாடி சூரியன் அதாவது குரு பரிவர்த்தனை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சூரியன் தான் இருக்குது. அப்போ பரிவர்த்தனைக்கு முன் இந்த சேர்க்கையை எடுத்துக்கணும். பரிவர்த்தனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு தனுசுக்கு வந்துடும், சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்போ குரு 4.88 டிகிரிக்கு வந்துடும், சூரியன் 16.62 டிகிரிக்கு வந்துடும். அப்போ சூரியன் இருக்கிற இடத்துல குரு வந்துடும், குரு இருக்கிற இடத்துல சூரியன் வந்துடும். பரிவர்த்தனைக்கு பின் இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கணும். பரிவர்த்தனைக்கு முன் எப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்படி 2 காம்பினேஷனில் நம்ம பலன் பார்க்கணும். அப்போ ஒரு பிளானட்ஸை பெண் ஜாதகத்தில் சுக்கிரனை வச்சு தான் நம்ம வரிசைப்படுத்தணும். சுக்கிரன்லேருந்து 1, 5, 9, அடுத்த கட்டத்திலேருந்து 1, 5, 9, அதுக்கடுத்த கட்டத்திலேருந்து 1, 5, 9, அதுக்கடுத்த கட்டத்திலேருந்து 1, 5, 9 இப்படி வரிசைப்படுத்தணும். இது பரிவர்த்தனை ஆனதுனால குரு இங்கே 4 டிகிரிக்கு வந்துடும், சூரியன் 16 டிகிரிக்கு போயிடும். அப்படி வரிசைப்படுத்தி பரிவர்த்தனைக்கு முன் பரிவர்த்தனைக்கு பின்னு சொல்லி கிரகங்களை அலைன் பண்ணி இதுக்கு நம்ம பலன் சொல்லணும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுக்கிரன் ப்ளஸ் கேது வர்றதுனால ஜாதகி ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, கடவுளை வழிபடுவாங்கன்னு சொல்லலாம். கேதுங்கிறது தலையில்லாத கடவுள். அப்போ விநாயகரை வழிபடலாம், ஆஞ்சநேயர் வழிபடலாம், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகி படித்தவங்களாக இருப்பாங்க, புதனோட கனெக்ட் ஆகிறதுனால புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ராகு குரு அந்த மாதிரி காம்பினேஷன் வருது. பரிவர்த்தனைக்கு பெண் குரு ராகு சூரியன் அந்த மாதிரி வருது. அப்போ சூரியன்கிறது இந்த பெண்ணுடைய அப்பா, குருங்கிறது இந்த பெண்ணுடைய குழந்தை.
அப்போ நடுவில் ராகு இருக்கிறதுனால இந்த பெண்ணுடைய அப்பாவுக்கும் இந்த பெண்ணுடைய குழந்தைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு பிரிவினையை வந்து இந்த ராகு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வேறு எந்த மாதிரி சொல்லலாம்னா, இது வந்து இந்த ரெண்டுலேயும் ஒரே மாதிரி வர்றதுனால குருவுக்கும் சூரியனுக்கும் நடுவில் ராகு வருது, இங்கே சூரியனுக்கும் குருவுக்கும் நடுவில் ராகு வர்றதுனால இந்த ஜாதகியினுடைய குழந்தைக்கும் ஜாதகியினுடைய அப்பாவுக்கும் வந்து ஒரு பிரிவினை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அல்லது விலகி இருப்பார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சந்திரன், சனி இந்த மாதிரி இருக்குது. இப்போ செவ்வாய் இங்கே வர்றதுனால செவ்வாய்னா என்ன? ஜாதகியினுடைய கணவர். ஜாதகியினுடைய கணவர் வந்து பயணம் பண்ணுறதுல வந்து விருப்பம் உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகியினுடைய கணவர் வந்து நல்லா தண்ணி அடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து இது சந்திரங்கிறது ட்ரிங்க்ஸு. அப்போ ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். சந்திரங்கிறது பொண்ணுங்க. இவர் வந்து பொண்ணுங்களோட இருக்கிறதுக்கும் தப்பான தொடர்பில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சனி. இந்த பெண் வந்து கடைசியாக வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜாபுக்கு போயிடுவாங்க, சொந்த தொழில் பண்ணுவாங்க, அல்லது வந்து ஜாபுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுதான் இந்த ஜாதகியினுடைய ஒரு ஃபுல் லைஃப் டைமினுடைய ஈவெண்ட்ஸ். அதை வந்து நம்ம கிரக ரீதியாக வரிசைப்படுத்தி நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த ஜாதகி வந்து ஆசை இல்லாதவங்களாக இருப்பாங்க, அடுத்து படிச்சிருப்பாங்க. அடுத்து இந்த ஜாதகியினுடைய குழந்தைக்கும் இந்த ஜாதகியினுடைய அப்பாவுக்கும் நடுவில் வந்து ஒரு விரிசல் இருக்கும். ஏன்னா ராகு இருக்கிறதுனால விரிசல் இருக்கும். அதுவே இவங்க ஜாதகியினுடைய குழந்தையும் ஜாதகியினுடைய அப்பாவும் வந்து பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கொடுக்காது. செவ்வாய்ங்கிறது ஜாதகியினுடைய கணவர். அப்போ கணவர் வந்து ஒரு பயணம் பண்ணுறதுல விருப்பம் இருக்கிறவராக இருப்பார், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவராக இருப்பார், வேறு ஒரு பொண்ணுங்களோட இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு உதாரண ஜாதகத்தில் எப்படி வந்து பலன்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பரிவர்த்தனைக்கு முன் பரிவர்த்தனைக்கு பின் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இது வந்து பாரம்பரிய ஜோதிட முறைப்படி சொல்லலை, நாடி ஜோதிட முறைப்படி சொல்கிறேன். இப்போ பரிவர்த்தனைக்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இடமாற்றம். சூரியன் குரு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, பிளானட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இவங்க ஜாதகி வந்து இடமாற்றம் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சூரியன் இருக்கிற இடத்துல குரு வந்துருச்சு, குரு இருக்கிற இடத்துல சூரியன் வந்துச்சு. இந்த ஜாதகி வந்து இடம் மாறி போயிருக்காங்க. எப்படி சொல்லலாம்னா, இவங்க பிறந்தது வந்து கோயம்புத்தூர், இந்த சூரியன் வந்து இங்கே போனதுனால அவங்க வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க இடம் மாறி, குரு வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ இது வந்து உலகியல் ஜோதிடத்தில் தான் அந்த பிளேசஸ் வந்து பார்த்தா நம்ம கரெக்டாக வரும். இந்த பிளேஸில் வந்து இது வந்து ஆந்திராவை தெலுங்கானா குறிக்கிறது, இது வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் குறிக்கிறது. இங்கேருந்து இந்த பிளான்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுனால அந்த ஊருக்கு அவங்க போயிட்டாங்க, ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பலன் பார்க்குறது எப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். பிருகுநந்தி நாடி முறையில் பரிவர்த்தனை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.